ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக வீட்டிலையே சுகர் குக்கீஸ் எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நான் 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன், ஒரு முட்டை, 3/4 கப் அன்சால்டட் பட்டர், 3 கப் மைதா, அப்புறம் நமக்கு பேக்கிங் சோடா, உப்பு, வெனிலா எசன்ஸ், இது இவ்வளவும் தேவை. இவ்வளோ தான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அன்சால்டட் பட்டரையும் சுகரையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோ. சுகரும் பட்டரும் ஒரு க்ரீமி ஃப்ளஃபியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் 3 கப் மைதா ஆட் பண்ணிடலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு, அப்புறம் பேக்கிங் பவுடர், இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் ஒரு பட்டர் பேப்பரில் நம்மளோட பேட்டரை ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் போல் வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் நம்மளோட பட்டர் வந்து கொஞ்சமாக திக்காகும். டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து நம்மளோட பேட்டரை எடுத்துடலாம். நம்மளோட பேட்டரை 2 செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்து அதில் நான் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மைதா மாவு தடவிக்கிறேன். அதுக்கு மேலே நம்மளோட பேட்டரை வச்சு நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்துன்னா குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணிக்கலாம். இல்லை குக்கி கட்டர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து நம்மளோட பேட்டரை கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம பிஸ்கெட்லாம் பேக் பண்ண ரெடி ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ் அவனில் வச்சு பேக் பண்ணால் போதும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம குக்கீஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக செம்மையாக ரெடி ஆகி வந்திருக்கு. இதை நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன், எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். இதோட நம்ம